Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எறா தொக்கு எப்படி டேஸ்டியா சூப்பரா செய்யறதுன்றத பார்க்கலாம். அத ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யறதுன்றத பாப்போம். கடாய் சூடான உடனே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கடலெண்ணெயில செஞ்சா நல்லா டேஸ்டா வரும். எண்ணெய் சூடான உடனே 2 பட்டை 2 லவங்கம் ஒரு பெரிய ஏலக்காய் ஒரு சின்ன ஏலக்காய் வந்து நசுக்கி போட்டுக்குங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து கடலெண்ணெயில் பரவும். ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. தீஞ்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு கொத்து கூட சேர்த்துக்கலாம். நான் 2 கொத்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். செவந்து 15 நிமிஷத்தில் நடுவில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முடியறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி நடுவில் ஆட் பண்ணோம். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதை வந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் தான் அந்த வாசனை நல்லா போகும். நீங்கள் நல்லா கலரி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து வந்து 3 பெரிய தக்காளியில் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளி இது பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த கிரேவியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில். அடுத்து ஒரு பெரிய தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தத்தில் 4 தக்காளி, 3 தக்காளி வந்து பேஸ்ட்டு, ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே தொக்கு கிரேவிக்கெலாம் வந்து வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. இப்போ தக்காளி வந்து வரத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறதில்ல, தொக்கு செய்ய போகிறோம். அதனால் ஆரம்பத்துலேருந்தே தண்ணி கண்ட்ரோலாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும், தொக்கு வராது. தக்காளி நல்லா குக் ஆகணும். 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தக்காளியை குக் பண்ணுங்கள். தக்காளி வெந்து வந்த பிறகு தான் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். 15 நிமிஷத்தில் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட குக் பண்ணலாம். தக்காளி மொத்தத்தில் நல்லா வெந்து வரணும். அதுக்கு தான் நான் பேஸ்ட்டை அரைச்சி போட்டிருக்கேன். தக்காளி பேஸ்ட்டில் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்து எல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிருக்கு. மசாலா ஆயில் கம்மியாக இருக்குது. நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தொக்கு கிரேவிக்கெலாம் நல்லா ஆயில் தூக்கலாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா திக்கான கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போது மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாம் கொதித்து நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் தண்ணியை நல்லா. மசாலா 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்து வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 1 கிலோ எறாவை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ எறா க்ளீன் பண்ணிங்கன்னா 3/4 கிலோ உங்களுக்கு கிடைக்கும், 750 கிராமு. இப்போ வந்து அந்த மசாலாவில் நம்ம எறாவை ஆட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எறா, மீன், நண்டு அதெல்லாம் எப்படி சுத்தம் செய்கிறதுன்றது தனித்தனி வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். மசாலா என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்காது. அவங்க என்ன பண்ணோன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எறா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த கிரேவியில் பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ வந்து மசாலா எறா எல்லாம் குக் ஆகி 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு ஒரு சின்ன அரை கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமு, இல்லைனா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைட்டாக கரண்டியில் கிண்டி விடுங்க. நடுவில் 15 நிமிஷம் நடுவில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு அரை கப்பு கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம், அது ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வரோம். இந்த 15 நிமிஷம் எறா குக் ஆகி வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து முடிகிற ஸ்டேஜ். இப்போ பாருங்கள் நல்லா பரட்டி விடுறேன். கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும் மசாலாவில். நல்லா திக்கான கிரேவி பதத்தில் வந்திருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு கிரேவி மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து அது தொக்கு பதத்துக்கு வந்துடும். எண்ணெய் வந்து கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா எண்ணெய் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ 15 நிமிஷம் முடிய போது நல்லா குக்காகி திக்காக வந்திருக்கு. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தால் தான் அந்த மசாலா எல்லாம் குக் ஆகிருக்குன்னு அர்த்தம், வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த டைமில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே நல்லா பரட்டி விடுங்க. பாருங்கள் நல்லா திக்கான தொக்கு பதத்தில் வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கருமிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகுத்தூள் வந்து நல்லா கலந்து வரணும். மிளகுத்தூள் போட்டு இந்த தொக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மிளகுத்தூள் ஆட் பண்ணி செய்யுங்க. மிளகுத்தூள் பிடிக்காது, எனக்கு ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூளை அவாய்ட் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. ஒரு சூப்பரான டேஸ்டியான காரசாரமான எறா தொக்கு ரெடி. இது வந்து தோசை, இட்லி, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்கும், சாண்ட்விட்ச் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க எறா தொக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எறா தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.